எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல 10th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஜூலை 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே பார்த்தோம்ல கரண்ட் அஃபேர்ஸ் 9th ஜூலை அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் ஜாயின் பண்றதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் வந்து 850 குரூப் 2க்காக ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பிளான் பண்ணிங்கன்னா உங்களை பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம். ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக கிளாஸ் நடக்கும். சரி, இப்போ நம்ம 9th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் ரேஷன் விநியோகத்திற்காக முக அங்கீகாரத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹிமாச்சல பிரதேச மாநிலம். பிரிக்ஸ் வங்கியில் புதிய உறுப்பினராக இணைந்த நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ கொலம்பியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். பியூனஸ் அயர்ஸ் நகர திறவுகோல் என்ற சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்ட இந்திய தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய உயிரி எரிபொருள் நுகர்வோராக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4வது. சமீபத்தில் நீண்ட தூர இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அமைப்பின் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கவராத்தி. சுரினாமின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெனிஃபர் சைமன்ஸ். ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சாய்ராஜ் பரதேசி டேஷ் பதக்கம் வென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெண்கல பதக்கம். தமிழகத்தில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை. மாநில அரசின் கணக்குகள் குறித்து தணிக்கை அறிக்கையை ஆளுநருக்கு அளிப்பது பற்றி கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 151 உட்பிரிவு 2. அடுத்து 10th கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையானது எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 193 உறுப்பினர்கள். சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ 10th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்ஷியன்ட் வெல்விஷியா மிராபிலிஸ் விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நமீபியா. இப்போ நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா கானா நாட்டுக்கு போனாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா, ட்ரினிடாட் டொபேகோவுக்கு போயிருக்காங்க, பிரேசிலுக்கு போயிருக்காங்க. ஸோ எல்லா நாடுகளுமே பிரதமர் மோடிக்கு உயரிய விருதுகளை வழங்கியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ நமீபியா நாட்டுக்கும் போயிருக்காங்க. நமீபியா நாடும் நம்ம பிரதமர் மோடிக்கு உயரிய விருதை வழங்கியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, நமீபியா. தி ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்ஷியன்ட் வெல்விஷியா மிராபிலிஸ் அப்படிங்கிற உயரிய விருதை நமீபியா நாடு நம்ம பிரதமர் மோடிக்கு வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெறாங்க. சரி, இப்போ நமீபியாவுடைய அதிபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெடும்போ நாண்டி என்டி எயிட்வா என்பவர் தான் வந்து இப்போ நமீபியாவுடைய அதிபரா இருக்காங்க. அவர் தான் இந்த உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேசில் நாட்டுக்கு போயிருக்காங்க. பிரேசில் நாட்டுடைய உயரிய விருதும் பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. அந்த விருதோட பேர் என்னன்னா தி கிராண்ட் காலர் ஆஃப் தி நேஷன்ஸ் ஆர்டர் ஆஃப் தி சவுத்தர்ன் கிராஸ் அப்படிங்கறது அந்த விருதோட பேரு. இதை வந்து பிரேசில் நாட்டோட அதிபர் லூலாடா சில்வா வந்து வழங்கியிருக்காங்க. சரி, இப்போ லூலாடா சில்வா வழங்கியிருக்காங்க. பிரேசிலுக்கு ஏன் போயிருக்காங்க பிரதமர் மோடி அப்படின்னா பிரேசில்ல தான் ரீசெண்டா வந்து பிரிக்ஸோடைய உச்சி மாநாடு நடந்துச்சுன்னு பார்த்திருப்போம். அதுல பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்றிருக்காங்கன்னு. சரி, இந்த மாநாடு நடந்துச்சுல இந்த வருஷம் பிரேசில்ல ரியோ டி ஜெனீரோல நடந்துச்சு. அந்த மாநாடு பிரிக்ஸ் மாநாட்டுடைய எத்தனையாவது எடிஷன், எத்தனையாவது பதிப்பு இந்த வருஷம் நடந்திருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பாருங்க. சமீபத்தில் இப்ப அர்ஜென்டினாவுக்கு போயிருப்பாங்க. அங்க பியூனஸ் அயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி பாத்தீங்கன்னா கீ டு த சிட்டி ஆஃப் பியூனஸ் அயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு கௌரவத்தை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. கானா நாட்டுக்கு சென்றிருந்தப்போ தி ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து டொமினிகா நாட்டுக்கு சென்றிருந்த போது டொமினிகா அவார்ட் ஆஃப் ஆனர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ட்ரினிடாட் டொபேகோ அந்த நாடு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் டொபேகோ அப்படிங்கிற விருதை வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எந்த விதைகள் முளைத்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, வெந்தயம் மற்றும் பச்சை பயிறு. அதாவது நம்ம சமீபத்துல பார்த்திருப்போம், நம்ம இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இந்திய விண்வெளி வீரர் சுபான்சோ சுக்லா வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. ஆக்சிம் ஸ்பேஸ் திட்டத்துடைய ஆக்சிம் 4 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா இவர் போகும்போது இந்த வெந்தய விதைகள் அப்புறம் பச்சை பயிர் விதைகளை எடுத்து போயிருக்காரு. ஒரு 14 நாட்களுக்கு அவர் அங்க ஆய்வு செய்ய போறதா நம்ம பார்த்திருப்போம். அந்த 14 நாட்கள் இப்போ 13 நாள் முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு ரிட்டர்ன் வரப்போறாரு, கொஞ்சம் நாள்ல வந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க.
சரி, இப்போ இந்த நிலையில இந்த விதைகளை எடுத்துட்டு போய் அங்க அதாவது முளைக்க வச்சிருக்காங்க. அது இப்போ முளைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெந்தயமும் பச்சை பழம் அந்த விதைகளானது முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி நம்ம ஸ்பேடெக்ஸ் ஸ்கீம்ல பார்த்திருப்போம். ஸ்பேடெக்ஸ்ல வந்து PSLV C60 ராக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த தட்டைப்பயிர் விதைகளை எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து இப்போ சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்திய வீரரான சுபான்சு சுக்லா வந்து அங்கே வெந்தயம் மற்றும் பச்சை பயிர் விதைகளை முளைக்க வச்சிருக்காங்க. அந்த முளைத்த அந்த தாவரங்கள் பாத்தீங்கன்னா பூமிக்கு கொண்டு வரப்பட்டு அடுத்த கட்ட ஆய்வுகளானது நடத்தப்படும் அப்படின்னும் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்திய வீரர் சுபான்சு சுக்லா போயிருக்காங்களே, அவங்க விண்வெளிக்கு சென்ற 2வது இந்திய வீரர். அதுல பர்டிகுலரா இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற முதல் இந்திய வீரர் இந்த சுபான்சு சுக்லா தான். இப்போ இந்த விதைகள் அங்கே முளைக்க வச்சிருக்காங்க இல்லையா, யாருடைய தலைமையில இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கக்கூடிய தார்வாட் வேளாண் அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் ரவிக்குமார் ஹோசமணி, அப்புறம் தார்வாட் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிலைய ஆராய்ச்சியாளர் சுதீர் சித்தாபு ரெட்டி, இவங்க 2 பேர் தலைமையில தான் இந்த விதைகளானது முளைக்க வைக்கப்பட்டிருக்கு ஸ்பேஸ்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ், இப்போ சமீபத்துலதான் 2 விண்கலன்களை அனுப்பி தனித்தனியா நிலைநிறுத்தி அப்புறம் ஒன்னோடு ஒன்று ஒருங்கிணைப்பதற்கான ஸ்பேடெக்ஸ் திட்டமானது நம்ம இஸ்ரோனால மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் அப்படிங்கிறது PSLV C60 ராக்கெட் மூலமா விண்ணுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ அந்த ராக்கெட்ல பாத்தீங்கன்னா 4வது நிலையில தான் இஸ்ரோவுடைய காராமணி விதைகள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த விதைகள் வந்து முளைச்சிருந்துச்சு ரீசெண்டா, தட்டைப்பயிர் விதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட், நிலவுல பாத்தீங்கன்னா கனிமங்கள், நிலவுல உள்ள கல் மண் மாதிரிகளை சேகரிச்சு வர்றதுக்காக இஸ்ரோ வந்து சந்திராயன் 4 அப்படிங்கிற திட்டத்தை மேற்கொள்ள போறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சந்திராயன் 5 திட்டம் மேற்கொள்ள போறாங்க. அந்த திட்டத்துல வந்து 250 கிலோ எடை கொண்ட ரோவரை அனுப்ப போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த மிஷன் சக்தி சாட் திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனத்தினால மேற்கொள்ளப்படுது. அதாவது நிலவை ஆய்வு செய்யறதுக்காக ஒரு செயற்கைக்கோள் முழுவதும் பெண்களை கொண்டு உருவாக்கப்படும், பெண் விஞ்ஞானிகளை கொண்டு உருவாக்கப்பட்டு அது விண்ணுக்கு அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அதுதான் மிஷன் சக்தி சாட். 3வது கேள்வி, ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சஃபீக் கான். சோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த சஃபீக் கான் தான் இப்ப இந்த ஆப்பிள் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துடைய புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. சரி கவனிங்க, இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் ஆப்பிள் நிறுவனத்துல தலைமை செயல்பாட்டு அதிகாரியா நியமிக்கப்பட்டிருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல யார் இருந்தாங்கன்னா ஜெஃப் வில்லியம்ஸ் என்பவர் தான் இருந்தாரு. சோ இவருக்கு பதிலாக தான் இப்போ சஃபீக் கானை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. இவர் எங்க பிறந்தவர் அப்படின்னா இந்தியாவில உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மொராதாபாத்ல தான் பிறந்திருக்காரு. சோ இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அடுத்து ரிலேட்டட் நியூஸ், இதே மாதிரி முக்கியமான நிறுவனங்கள்ல யார் இப்போ CEO இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தர் பிச்சை பாத்தீங்கன்னா கூகுளுடைய CEO. அடுத்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த சத்யா நாதல்லா வந்து மைக்ரோசாஃப்டுடைய CEO. அப்புறம் சாந்தனு நாராயணன் என்பவர் வந்து அடோப்புடைய CEO-வா இருக்காங்க. அஜய் பங்கா பாத்தீங்கன்னா உலக வங்கியுடைய தலைவரா இருக்காரு, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இவர். அடுத்து சஞ்சய் மெஹ்ரோத்ரா, இவங்க மைக்ரான் டெக்னாலஜி நிறுவனத்துடைய CEO. லீனா நாயர் வந்து சேனல் அப்படிங்கிற நிறுவனத்துடைய CEO-வா இருக்காங்க. அடுத்து ஆல்பர்ட்சன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய CEO-வாக விவேக் சங்கரன் வந்து இருக்காங்க. அடுத்து 4th கொஸ்டின், இந்தியா நமீபியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 ஒப்பந்தங்கள். இப்போ நமீபியாவுக்கு சென்றிருக்காங்க பிரதமர் மோடி. சோ அந்த நிலையில நமீபியாவுடைய உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இப்போ இதுக்கு இடையில இந்தியாவுக்கும் நமீபியாவுக்கும் இடையே ஒரு 4 அக்ரிமெண்ட், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம், MOU வந்து இப்போ கையொப்பமாயிருக்கு. 4 ஒப்பந்தங்கள் எந்த விஷயத்துல கையொப்பமாயிருக்கு அப்படின்னா சுகாதாரம், மருந்துகள் துறையில வந்து 2 நாடுகளுக்கு இடையே ஒரு கோஆபரேஷன், ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது. நமீபியால வந்து தொழில் முனைவு அதாவது தொழில் தொடங்குறது, இது தொடர்பாக தொழில் முனைவு மேம்பாட்டு மையத்தை நிறுவுறது. நெக்ஸ்ட், இந்தியானால ஆதரிக்கப்படக்கூடிய பேரிடர் மீட்சி உள்கட்டமைப்பு கூட்டணியிலையும் உலக உயிரி எரிபொருள் கூட்டணியிலையும் நமீபியாவை இணைப்பது தொடர்பாக இந்த 4 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையொப்பமாயிருக்கு. நமீபியாவுடைய கேபிட்டல் தலைநகரம் எதுனா வின்ஹோக், அதிபதியான நெடுமோ நாண்டி. அடுத்து பாத்தீங்கன்னா நமீபியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒரு ஸ்கீம்ல வரும். என்னன்னா சிவிங்கி புலி திட்டம், ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2022 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்தியால சிவிங்கி புலிகள் இனமே அழிஞ்சிருச்சு. அந்த சிவிங்கி புலிகளை வந்து மறுபடியும் கொண்டு வந்து சுற்றுச்சூழல் சமநிலையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமீபியா கிட்ட இருந்து தான் சிவிங்கி புலிகளை வாங்கியிருப்பாங்க. சோ நமீபியால இருந்து கொண்டு வந்து இங்க மத்திய பிரதேச மாநிலத்தின் குனோ தேசிய பூங்கால வளர்க்க விடப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா தென்னாப்பிரிக்கால இருந்து இந்த சிவிங்கி புலிகளை வந்து
கொண்டு வந்து இங்க வளர்க்க விட்டுருக்காங்க, அதுவும் குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், இது வந்து 2016 லான்ச் பண்ணிருப்பாங்க நம்ம இந்தியால. இந்த யூபிஐ பாத்தீங்கன்னா நமீபியால தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், குரூஸ் பாரத் மிஷனில் இணைந்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். ஸோ குஜராத் மாநிலம் தான் குரூஸ் பாரத் மிஷன்ல வந்து இணைஞ்சிருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா, கடல் வழியாக நீர்வழி போக்குவரத்தை அதிகப்படுத்தி சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்காக துறைமுக உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது, கடல்சார் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீமை 2024 செப்டம்பர் 30 மும்பை துறைமுகத்துல இதை தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தோட இலக்கு என்ன, டார்கெட் என்ன, 2029 கப்பல் வழி போக்குவரத்தை அதிகப்படுத்தி இந்த சுற்றுலா மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரெட்டிப்பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து அந்த நோக்கத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமை ஏற்றுக்கொண்ட அல்லது அறிமுகப்படுத்தக்கூடிய இந்தியாவின் முதல் மாநிலமாக குஜராத் மாநிலம் மாறி இருக்கு. இந்த ஸ்கீம்ல குஜராத் மாநிலம் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த குரூஸ் பாரத் மிஷன் அப்படிங்கிறது 2024 லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். எந்த அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது அப்படின்னா, துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. இப்போ குஜராத்ல இப்போ லான்ச் பண்றாங்க இல்லையா, குஜராத் மாநிலம் இந்த ஸ்கீம்ல இணையறாங்க இல்லையா, அதன்படி குஜராத்ல உள்ள அந்த கப்பல் தொலைவு, அதாவது கடல் தொலைவு 2340 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை, அப்புறம் அங்கே உள்ள சபர்மதி ஆறு, நர்மதை ஆறு, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கப்பல் சுற்றுலாவை மேம்படுத்தி அங்கே பொருளாதார வாய்ப்புகளை அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக தான் இப்போ இந்த ஸ்கீம்ல வந்து இப்போ குஜராத் இணையுது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் கல்வியை கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் எதுனா கேரளா. அடுத்து வக்ஃபு திருத்த சட்டத்தின் கீழ் வக்ஃபு வாரியத்தை அமைக்கக்கூடிய முதல் மாநிலம் எதுனா அதுவும் கேரளா தான். முழு கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலம் மிசோரம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டம், ரீசெண்டா வந்து இந்தியாலே பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலம் மாறி இருக்கு. அடுத்து மொபைல் மூலமா மின்னணு வாக்குப்பதிவு செய்யும் முறையை அறிமுகம் செய்திருக்கக்கூடிய முதல் மாநிலம் எதுனா பீகார் மாநிலம். அடுத்து வாகனங்களுக்கான இந்தியாவின் முதல் சரக்கு ரயில் திட்டம் அப்படிங்கிறது ஹரியானால தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து 6வது கேள்வி, முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பஞ்சாப். இப்போ பஞ்சாப் மாநிலத்துல தான் அங்கே உள்ள மக்களுக்கு பாத்தீங்கன்னா காப்பீடு வழங்கணும், சுகாதார காப்பீடு வழங்கணுங்கிறதுக்காக முக்கிய மந்திரி சேகத் யோஜனா அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் தான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி மருத்துவ காப்பீடு வழங்கணும், 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏழை குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கணுங்கிறதுக்காக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டத்துல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் காப்பீடு அந்த திட்டத்துல அந்த மாநிலத்துல பஞ்சாப் மாநிலத்துல ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட இணைஞ்சு வழங்கிட்டு வந்தாங்க. இப்ப அந்த காப்பீடு தொகையானது 10 லட்சமாக அதிகப்படுத்துறாங்க. இதுக்கு 778 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த நிதியாண்டுக்கு, 2025 to 26 நிதியாண்டுக்கு. சோ இந்த திட்ட பயனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா சேகத் அட்டை, சேகத் கார்ட்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பஞ்சாப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட் பத்தி பார்த்தோம்னா இதோடைய சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த பகவந்த் மான் சிங் இருக்காரு. கவர்னர் ஆளுநர் யாருன்னா குலாப் சந்த் கட்டாரியா. கேபிட்டல் எதுனா சண்டிகர். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்துல தெலுங்கானால ராஜீவ் யுவ விகாசம் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது ஹரியானால இயக்கப்பட உள்ளது. இந்தியாவிலே மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னா அது கேரளா மாநிலம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், தேசிய பழங்குடியினர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2004 2004 தான் பிப்ரவரி மந்த்ல தான் இந்த தேசிய பழங்குடியினர் ஆணையம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க உரிமைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பழங்குடியினர் ஆணையம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் 89வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்த 89வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்புல பாத்தீங்கன்னா 338, அதாவது சட்டப்பிரிவு 338A அப்படிங்கிற பிரிவானது சேர்க்கப்பட்டது. அந்த 338A பிரிவின் கீழ் தான் தேசிய பழங்குடியினர் ஆணையம் அப்படிங்கறது அமைச்சிருப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எப்போ 2004 பிப்ரவரி 19 அதோட ஹெட் குவார்டர், தலைமையகம் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. பழங்குடியின அமைச்சராக யார் இருக்காங்கன்னா மத்திய அமைச்சராக அர்ஜுன் முண்டா. நெக்ஸ்ட் இப்ப எதுக்காக இந்த தேசிய பழங்குடியினர் ஆணையம் பத்தி பாக்குறோம்னா,
இப்போ அந்தமான் நிக்கோபார் இருக்குல்லையா, அந்தமான் நிக்கோபார் தீவுல கிரேட் நிக்கோபார் திட்டமானது செயல்படுத்துறாங்க, தீவு திட்டம். ஸோ இது எந்த திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது. கிரேட் நிக்கோபார்ல வந்து துறைமுகம் அமைக்கிறது, சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கிறது, அங்கே ஒரு சிறு நகர் பகுதியை உருவாக்குறது, 160 சதுர கிலோமீட்டருக்கு மின் உற்பத்தி நிலையம் அமைக்கணும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிரேட் நிக்கோபார் தீவு திட்டத்துல இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல பாத்தீங்கன்னா 72,000 கோடி மதிப்பீட்டுல செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் அமைக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து அங்கே பழங்குடியினர் வாழ்றாங்க இல்லையா, நிக்கோபாரிஸ் அப்புறம் ஷோம்பென்ஸ் சொல்லிட்டு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய 130 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான பழமையான காடுமே இதுல இன்க்ளூட் ஆகுது இந்த திட்டத்துல. சோ இந்த திட்டம் வர்றதுனால அவங்க பாதிக்கப்படலாம், அங்க உள்ள சுற்றுச்சூழல் நிலை பாதிக்கப்படலாம், அந்த வந்து அப்படி நினைக்கிறாங்க. சரிங்களா, அங்க உள்ள பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம், உயிரினங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. ஸோ அதனால அந்த திட்டம் குறித்த விரிவான அறிக்கையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருக்காங்க. அதை வந்து இந்த தேசிய பழங்குடியினர் ஆணையம் வழங்கல. ஆனா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா பழங்குடியினர் விவகாரங்கள் குறித்த குடியரசுத் தலைவர்கிட்ட அறிக்கை சமர்ப்பிக்கும் பொறுப்புல வந்து தேசிய பழங்குடியினர் ஆணையம் இருக்கு. அவங்க வந்து ஏதாவது பழங்குடியினர் சம்பந்தமான விஷயம் மேற்கொள்றாங்கன்னா அந்த விவகாரம் சம்பந்தமான அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கணுங்கிறது இந்திய ஆர்டிகல், அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல இடம்பெற்றிருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின். மாற்றுத்திறனாளிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம். ஆப்ஷன் பி 2015 மார்ச் மாதம் தான். இப்போ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிச்சு அதுக்கான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு பெற்று அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து திறன்களை மேம்படுத்துவதற்கான உயர்தரமான தொழில் பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த திறன் பயிற்சி மூலமாக வேலை வாய்ப்பு அவங்க பெற்று அவங்க யாரையும் சார்ந்து இருக்காம தற்சார்போட வாழ்வதற்காக வழிவகை செய்யும் வகையில தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் 2015 மார்ச் மந்த்ல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினால தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா, இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறணும் அப்படின்னா அவங்க வந்து ஆதார் வந்து இணைக்கணும், ஆதார் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு. ரீசன் நியூஸ். ஸோ திறன்மிகு குழந்தைகள் மையம் திட்டம் அப்படிங்கிறது 2021 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆயுஷ்மான் ஆரோக்கியம் வந்து 2018 தொடங்கப்பட்டிருக்கு. சுவாமித்வா திட்டம் அப்படிங்கிறது 2020ஆம் ஆண்டு ட்ரோன்கள் மூலமாக நிலங்களை அளவு செய்வதற்காக கிராமப்புற நிலங்களை அளவிட்டு அதுக்கான டிஜிட்டல் ஆவணங்களை வழங்கணுங்கிறதுக்காக சுவாமித்வா திட்டம். அடுத்த பிரதமரின் கனிமத்துறை நலத்திட்டம் 2015 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கனிமங்கள் சுரங்கங்கள் அமைக்கிறதுனால பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அவங்க நல்வாழ்வுக்காக தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம்ங்கிறது 2015 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 9வது கேள்வி. சமீபத்தில் எரேசர் ராக்கெட் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி லட்சத்தீவு. ஸோ இதை நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். எரேசர் அப்படிங்கிறது என்ன? நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல், ஆன்டி சப்மரின் ராக்கெட் எதிர்ப்பு ராக்கெட். எரேசர் அப்படிங்கிறது நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட். நீர்மூழ்கி கப்பல்களை பாத்தீங்கன்னா தாக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களுடைய செயல்பாட்டுக்கு எதிராக நம்மளால அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ராக்கெட் தான் எரேசர் அப்படிங்கிற ராக்கெட். இது ரீசெண்டா லட்சத்தீவுல பாத்தீங்கன்னா INS கவராத்தில வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். ஆனா அந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாம விட்டுருப்போம். ஸோ எரேசர் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆன்டி சப்மரைன் ராக்கெட், அதாவது நீண்ட தூர தொலைவுகளில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் தான் எரேசர் அப்படிங்கிறது. இப்போ INS கவராத்தில இதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க ரீசெண்டா DRDO சார்பில். ஸோ மொத்தமா ஒரு 17 எரேசர் ராக்கெட்டை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க, வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 10வது கேள்வி. திருவாரூரில் முதல்வர் MK ஸ்டாலின் யாருடைய சிலையை திறந்து வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கருணாநிதி. ஸோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சிலை தான் இப்போ திருவாரூர்ல வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சரி, இப்போ திருவாரூர்ல பழைய பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, அங்கேதான் ஒரு மேம்பால பகுதியில வந்து இந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சிலையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. சரி, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்ஷியன்ட் வெல்விஷியா மிராபிளஸ் விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி நமீபியா. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எந்த விதைகள் முளைத்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி A and B வெந்தயம் மற்றும் பச்சை பயிறு.
ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சஃபி கான். இந்தியா நமீபியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 4 ஒப்பந்தங்கள். க்ரூஸ் பாரத் மிஷனில் இணைந்த இந்தியாவின் முதல் மாநிலம்? ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத். முக்கிய மந்திரி ஷேகத் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பஞ்சாப். தேசிய பழங்குடியினர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2004. மாற்றுத்திறனாளிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம். சமீபத்தில் எரேசர் ராக்கெட் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி லட்சத்தீவு. திருவாரூரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் யாருடைய சிலையை திறந்து வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கருணாநிதி. சோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.